இப்போ நம்ம பார்க்குறது தக்காளி பிரியாணி. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 1.5 டம்ளர் தக்காளி ஜூஸ் எடுத்துக்கணும். அப்புறம் 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தேவையான அளவு. அப்புறமேட்டா பூண்டு, சோம்பு இது ரெண்டுத்தையும் ஒரு 10 பல்லு பூண்டு, சோம்பு கொஞ்சம் ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப, அப்புறம் பூண்டு, அப்புறம் வெங்காயம் தேவையானது, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே இது எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டு பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு, வெங்காயம், பூண்டு, முந்திரி எல்லாத்தையும் வதக்கிட்டு, அந்த பூண்டு, சோம்பு அந்த மிக்ஸையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஜூஸை தேங்காய் பால் கூட நம்ம கலந்துட்டு, அதுக்கப்புறம் கீழேயே நம்ம கலந்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் குக்கரில் அதை ஊற்றணும். போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொத்தமல்லி தேவையான அளவு போட்டு, அது பச்சரிசி நம்ம எப்போ குக்கர் வைக்கிறோமோ அப்போ பச்சரிசியை கழுவி ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி பிரியாணி ரெடி.